32 வயசுல எல்லாருக்கும் வணக்கம். ஓகே தேஜு, ஓகே பேசலாமா? சினிமா வந்து இப்போ இப்போ ஓவியமோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ இல்லை இசையோ வந்து நீங்கள் தனியாகவே அது கற்றுக்கலாம், நீங்கள் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் சினிமா வந்து ஒரு ஒரு கூட்டாக ஒரு கம்யூனிட்டியாக மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கலை. யூஸ்வலி ஒரு செட்டில் 2 முகங்கள் வச்சு தான் நாங்கள் ஒரு நடிகனாகட்டும் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் நாங்கள் போவோம். ஏன்னா நம்மளாக இருக்கிறதுனால நிறையா நம்மளுக்கு மறுபடியும் அந்த படம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம், நம்மளுடைய கருத்துக்கள் தவறாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலை வந்து திரையில் தெரிகிற நடிகனை விட நடிகன் திரைக்கு பின்னாடி என்ன பண்ணுறான்றதை வச்சு தான் அவனுடைய படங்களுடைய ரேட்டிங்கோ இல்லை வர்றது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ஒரு நண்பர்களாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் உருவாக்கி தந்த எங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் சசி அவர்களுக்கும் சகோகணேசருக்கும் ஒரு ஒரு பெரிய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிக்கணும். இன்ஃபேக்ட் இது ரொம்ப ட்ரபிள் பண்ணது நான் தான். என்னுடைய சரி ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட்டுக்கு சில நாள் முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் தவறிடுறாங்க. ஒரு 4 நாளில் ஷூட்டு. ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு டேட், இப்போ கூட நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து பிறக்கிறா, நான் கேட்குறேன் இப்படி ஒரு 3 நாள் வேணும், இல்லைங்க மழை பெய்யுது செட் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் என் பொண்ணு பிறக்கிறத நான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் போனோம். ஒரு கூத்தாடியாக இது வந்து நாங்கள் எங்களுக்கு பழகிரும், இப்படி தான் வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்ல, சார் நான் வர முடியும்னு என்னால் தோணலை. ஒரு 4-5 நாளில் இப்போது ஓகே எல்லாமே இந்த சினிமாவை நோக்கியே போயிட்டுருக்கு. இத்தனை வருஷமாக நான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து அதுக்கான சடங்கும் சாம்பிரையும் எனக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா எனக்காக ஒரு 15 நாள் எல்லாத்தினுடைய டேட்டை மாற்றி வெயிட் பண்ணி பண்ணதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ சசினா. அது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப வணிகம் சார்ந்த ஒரு கலை. இதில் வந்து ரொம்ப சின்ன இடத்துல தான் வந்து மனிதம் வந்து போகும். அந்த அண்ட் ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட சொன்னார், நீ வா, நீ வரும்போது நாங்கள் எடுக்கிறோம், எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று, நானும் நிறைய இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறேன். சில இடத்துல சம்பளம் கிடைக்கும், சில இடத்துல படம் முடிஞ்சும் என் கேட்டுக்க அடுத்த படம் எங்கேயாவது வரும்னு நினச்சேன். ஆனால் டைமுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்து நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசருக்கு மறுபடியும் இன்னொரு தடவை நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பொருளாதாரமாக வந்து ஒரு பணம் நடிங்க அவனுக்கு என்ன அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது. அவன் பிரச்சனை அவன் முதுவும் அவன் சொரிஞ்சாதான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோ கணேசன் அவர்கள் ஆளே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். அவர் வச்சிருக்கிற கதையும் பயங்கர, அவருடைய மற்ற கதைகள் 2-3 கதை நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நான் ஒரு டிரான்சிட்ல ஒரு கதை சொல்றேன். ஒரு நண்பர், அவர் வந்து செந்தில், நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படம், நானும் விதாத்தனம் பண்ண படம் டெவிலில் ஒர்க் பண்ணார். சொன்னார் ஒரு நல்ல கதை இருக்கு தலைவா, நீங்கள் கேளுங்க. நான் சொன்னேன், சார் ஆல்ரெடி இத்தனை பேர் ஹீரோ, நான் வேறு லாங்குவேஜில் வரணும், டேட்டு மாற்றணும், செலவு ஜாஸ்தி, என்ன இல்லை ஒரு தடவை கேளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டு வேண்டாம் அப்படின்னு தான் கதை கேட்டேன். எனக்கு கதை கேட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லி செக்கில் அட்வான்ஸை வாங்கிட்டு போகிற அளவுக்கு என்னை ஈர்த்த ஒரு கதை. ரொம்ப பெருமையாக இருக்குது. 3ஆம் கண்ணில் வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. திரிகுன், நிறைய பேர் அருண், ஆதித், திரிகுன், இந்த கன்ஃபியூஷன் நான் பேரை மாற்றிட்டேன் தலைவா. 4 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 30 படம் சொன்னால் 32 படத்துக்கு மேலே நடித்து முடிச்சு சொல்லுன்னா பண்ணியிருக்கேன். ஏதோ 50 படம் நடிச்சவரு சும்மா உட்காந்துருக்காரு அந்த பக்கம். ஆனா எங்க எல்லாத்துக்கும் எல்லா குரூப்லயுமே ஒரு அண்ணன் இருப்பாரு. அதாவது பொறுமையா எல்லாத்துக்கும் சேட்டையும் வந்து பொறுமையா பார்த்து இவனுங்களை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி எங்க குரூப்லயே வந்து எங்க அண்ணன், எங்க தலைவர் விதார்த் அண்ணன், அவரு அப்புறம் கலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கலகலன்னு ஒரு கலைஞன். ஆனா படம் நிறைய பண்ணிருக்காருல, அவார்டு நிறைய ஜெயிச்சிருக்காருல, அந்த விதத்துல நாங்க அண்ணன் தான் சொல்லுவோம். சம்பளம் நிறைய வாங்குற, கார் நிறைய வச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யூஸ்வலி வந்து நடிகருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஈகோ வரும். நாங்களும் பேசும்போது இவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி பார்த்துட்டானே உள்ள வச்சுப்போம், சொல்ல முடியாது. ஆனா உண்மையாவே வந்து ஒரு 100% ஒரு யூஸ்வலி நாடகங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 10 நடிகர்கள் சேர்ந்து தினமும் ஒத்திகை பார்க்கும்போது, இல்லை அந்த சீன்ஸை பண்ணும்போது படிக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும்.
அது வந்து இங்க வந்திருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், யாராவது கலை வச்சு படம் மட்டும் பண்றீங்களா? கலைக்கு வந்து விதார்த் சார் மாதிரி ஒரு ரோல் கொடுத்து எங்கேயுமே பேசக்கூடாது அந்த மாதிரி பாத்தீங்களா? உண்மையாக வந்து மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா. அண்ட் சந்தோஷம் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், லேடிஸ் ரொம்ப நல்லா சமைப்பாரு, நல்லா பார்த்துப்பாரு. யாராவது வரன்கள் இருந்தா சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் மேட்ரிமோனிலையும் எங்க சைட்ல இருந்து நாங்க அவருடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்றோம். டிஎம் கூட போடலாம். ஆண்கள் மட்டும் நிறைய டிஎம் பண்றாங்களா, கொஞ்சம் பெண்களும் டிஎம் பண்ண. ஸோ அதுல்யா அண்ட் தேஜு. தேஜு ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனல். நிறைய சீன்ஸ் நாங்கள் பண்ணல. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோழி. அவங்களும் ஆந்திரா நடிக்கிறதுனால அடிக்கடி அங்கே வருவாங்க. என்ன ரொம்ப வியந்த விஷயம் என்னன்னா அவங்களுடைய டெடிக்கேஷன். ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அந்த அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு 2வது நாள் 3வது நாள் இல்லைடா நான் முதலே கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நம்ம வரலனா நல்லா இருக்காது, நான் வந்துட்டு நான் அடுத்த நாள் போயிடுறேன்னு. அங்கே ஒரு 30 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அந்த 30 பேருமே அந்த பொண்ணை பார்த்து வி ஜஸ்ட் புட் ஹர் அசைட். அது ஒரு பெரிய விஷயம், ஒரு வேற லெவலான ஒரு டெடிக்கேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேஜு. அதுக்காகவாவது நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நீயும் கலை மாதிரி விதார்த் சார் மாதிரி பல கார்கள் வாங்கி அதுக்கு 19 நம்பரை சூட்டி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் அதுல்யா மலையாள சூப்பர் ஸ்டார், கர்லி ஹேர், ஸ்கின் இஸ் ஃபேர் அப்படின்னு வந்து அவங்க குலுகுலு படத்துல, இன்ஃபேக்ட் ரத்னகுமார் என் கிளாஸ்மேட் தான், குலுகுலு படத்துல நடிச்சிருந்தாங்க. ஆமாமா, எங்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டான், பொண்ணுங்க மெசேஜ் பண்ணாதான் ரிப்ளை பண்ணுவேன். நடிச்சு தமிழ்ல வந்து பயங்கர பாப்புலரான ஆக்டர். ஸோ இந்த நல்ல க்ரூவோட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ராதிகா மேம், நாங்கள் பண்ணோம் படம் ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துடனே அந்த கீழே நான் இவ்வளோ கடவர் இனிது பல படங்கள், கருட வேகா அது இது நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துடனே ப்ரெஸ்லாம் சார் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி அப்படின்னாங்க. அந்த படத்துலையும் மேம் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் மறுபடியும் ஹிட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரதாப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மியூசிக். மைக்கேல், இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹோப்ஃபுல்லி வில் ஒர்க் டுகெதர். அண்ட் ராமர் சார் வந்து நான் வெறும் யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நான் பெரிய ஃபேன். பல எடிட்டர்ஸ் சொல்லியிருக்கேன், யோ படத்துக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணுறீங்களா அப்படின்னு. ராமர் சார், தேங்க்யூ. உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய ஃபேன். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்பீச்சஸ் கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்டு ஷரத்தை வந்து நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இந்த கோவிட் வந்தப்போ பயங்கர நான் தனியாக இருப்பேன். ஒரு சின்ன ஃப்ராக்சரு, வீட்டில் ஒரு 3 மாதம் அடைஞ்சிருந்தேன். எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறதுன்னு புரியாத ஒரு டைமில் வந்து ஒரு ஷோ வந்து போட்டு பார்த்துட்டே இருப்போம். எப்படா சனிக்கிழமை வருவோம் அந்த ஷோ. இது ஒரு குக்கிங் ஷோ. தேங்க்யூ ஷரத். நிறைய பேர்த்து வந்து அந்த டைமில் சிரிக்க வச்சிங்க உங்கள் டீம். யூ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் இன்னும் நிறைய இந்த படத்தில் சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அடிவாங்க பார்ட் 2ல இன்னும் போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காராம். தேங்க்ஸ் ஷரத் படத்தில் நடித்ததுக்கு. முழு குழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ சுயம்பரம் படம் 24 மணி நேரத்தில் எடுத்த படம், பேசாத படம், கதை திரைக்கதை வசனம்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங், அந்த மாதிரி ஒரு ஹென்ரியின் சிறுகதைகள் கவிதைகள் மோஸ்ட்லி வந்து ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இருக்கும். அந்த ஓப்பன் எண்டிங்கான ஒரு அழகே வேற. அதாவது வாசகன் வந்து ஒரு எழுத்தானெல்லாம் மாறக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி ஒரு வியூவர் வந்து ஒரு ரைட்டர் ஒரு திங்கராக மாறக்கூடிய இடம் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்கிற ஒரு படம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மீண்டும் ஒரு முறை ஜூன் 12 எல்லாருமே தேட்டரில் போய் படத்தை பார்த்து எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மனமாற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும் சகோன. இது ப்ரெஸ் மீட்டு. நீங்கள் ஒயிட் ஹவுஸ்லேருந்து யாராவது கேமரா இருக்கா? அவர் பேசுனதை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் ப்ரொமோஷனுக்கே வர வேணாம் நீங்கள். ஏன்னா ப்ரொமோஷனில் பேசுறது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் இங்கே பேசிட்டாரு, டைரக்டர் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைமாக நானும் சில பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஜாலியாக இல்லைனா கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னை ஏமாற்றி இந்த படத்தை நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சசி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். இட்ஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. உண்மையாகவே ஏன்னா சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா சக்ஸஸ் மட்டும் தான் இங்கே வந்து முடிவு பண்ணும்.
பட் அதை மீறி சக்ஸஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 2 படம் ஓடலைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அது ரொம்ப நேர்மையான அன்பு நினச்சி பழகிட்டு அதை நம்ம ஏமாந்து தான் போவோம். அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் சினிமாவில். அப்படி இருக்க சினிமாவில் ரொம்ப சில நண்பர்கள் தான் நமக்கு நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலுமே எப்படி இருந்தாலுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வெரி ஃபியூ பீப்புள். அதில் ஒருத்தராக நான் வந்து சசி சாரை பார்க்குறேன். எனக்கு தேங்க்யூ சசி சார் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம். பட் இந்த கதை வந்து அவர் ஃபஸ்ட்டே பிட்டை போட்டார் ஒரு ப்ரொடியூசராக. நான் வந்து ஒரு கதையை கேட்டு நான் அனுப்பிச்சு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கதை ஓகே பண்ணி அவங்க என்ன ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு. ஏன்னா இது சப்போஸ் படம் சரியாக ஓடலை இல்லைன்னா கலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க நம்மளை மாட்டி விடலான்ற கேஸு. அப்படி இல்லாமல் உண்மையாக சார் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி இந்த கதையை எனக்கு அமிச்சார் நான் கேட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வரும்போது விதார்த்தன் இந்த கதையை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சகோதரன் சொன்னார். உண்மையாக கதை ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டோன்னே பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விதார்த்தனோட கதை செலெக்ஷன் பற்றி நமக்கு தெரியும். நான் ஆனால் கதையை கேட்டு முடித்தோடனே அந்த ரோல் நான் நடிக்கிறேன் கேட்டேன். ஏன்னா இப்போது பிரதாப் சொன்னார்ல அதுதான். ஏன்னா இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இந்த கதையை கேட்டோன்னே நீங்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் அதுன்றலாம் சும்மா ஜோக்கு. யாருனாலும் நடிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி இருக்க தருணத்தில் எனி ஒன் கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இப்போ ராமரண்ணன் சொன்னாங்க உங்களை நடிக்க கூப்பிட்டாருன்னு. அது தப்பே இல்லை, எனி ஒன் கேன் ஆக்ட். இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அது இருந்தது. பட் இப்போ ரொம்ப சூப்பராகவும் அது கொஞ்சம் ஓப்பன் அப்பாகவும் ஆகிடுச்சு. இப்போ நல்ல கதை, நல்ல ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ரிலீஸ் இருந்ததுன்னா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா எனி ஒன் கேன் ஆக்ட். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங், மியூசிக் டைரக்டர், பெரிய தயாரிப்பாளரோட பசங்க, நடிகர் பசங்களாம். ஸோ அதனால் அது சூப்பரான விஷயம் தான். இப்போ நாங்களுமே நடிக்கலாம், அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போ நாங்கள் தவறு பண்ண முடியாது, தவறுகள் ரொம்ப குறைவான எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் தப்பு பண்ணால் திரும்ப வி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் கண்டிப்பாக ராமர் சார் உங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் சொன்னான்னா கண்ண மூடி நடிங்க. எனிபடி கேன் பிகம் ஹீரோ இன் ஒன் நைட் டுடே. ஸோ அது நல்ல விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் சகோதரன் நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால் ஓகே, தேங்க்ஸ் டு யாரையா மிஸ் ஏன்னா எல்லா படத்துலையும் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பேசணும்னு நினச்சேன். என்னடா விட்டு தான் வச்சேன், பின்ன நீயே பேசி டார்ச்சர் பண்ணிட்டிய. ஓகே, இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி விட்டலாம் வேணாம். இந்த மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களா படம். ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், நைஸ் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக நல்ல படம். இந்த மாதிரி இந்த பிரின்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் இதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் வாஸ் வெரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. விதார்த்தனை கூட நடித்தது, அதுக்கப்புறம் சந்தோஷ். நான் அந்த பாயிண்ட் எதுவும் சொல்லதான் சந்தோஷ் பற்றியா சொல்லதான், அதான் வேறு லைனில் போயிட்டேன். எனக்குமே அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ நானுமே ரொம்ப சீரியஸான ரோல்ஸு பயங்கரமாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் நடிங்க, இந்த மாதிரி ரோல் நடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து நான் என்னை மீட் பண்ணுறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறதா தான், நீ ஏன் வந்து ஜாலியாக இருக்க ஆனால் படங்களில் வந்து உனக்கு சீரியஸான ரோல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு. தெரில, நம்ம ஆக்டிங்ன்றது எந்த ஆக்டிங் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தெரியும். பட் டேரக்டர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணோம். பட் நடுவில் நான் ராஜாமதினு ஒரு படம் பண்ணேன் ஜாலியாக. பட் நினச்ச அளவுக்கு அது பெருசாக போகல. ஸோ அதனால் மேபி அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த சைடில் இப்போ பர்ஃபார்மன்ஸு ரொம்ப த்ரில்லரு, கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னோடனே ஒரு அவார்டு அப்படின்னோடனே டக்குன்னு அது நம்ம வந்து செத்துடுறோம் அப்படின்னோடனே நம்மளை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் அதுமாரி லைட் ஹார்ட்டடான ஃபிலிம், ஜாலியான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி கதைகள் இப்போ சகோவனை வந்து சந்தோஷ் மேலே வச்சு நம்பிக்கை மாதிரி ஏதாவது டேரக்டர்ஸ் என் மேலே வச்சேன். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து நான் நட்சத்திரம் நகர்கிறது பண்ணேன். அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ராங்கான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அது போக டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் ஆனால் இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ரீக்கியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான். அப்புறம் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ண ஜாலியான ஒரு ஜோனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகலை. மேபி அது ரிலீஸ் ஆந்தால் டேரக்டர்ஸ் மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். இந்த படத்தையுமே முடிச்சோன்னே நான் கேட்டேன் அந்த ரோல் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஓகே நம்மளை நம்பி பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு என்னென்னா இதை நினச்சி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆக்சுவலாக நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும் தான், நான் ஸ்டார் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். நம்ம வந்து ஃபேமை விட, புகழை விட, பணத்தை விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் ஒர்க்கை வச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கேட்டு வரக்கூடாது. நம்ம அது வந்து நம்ம பண்ணுற வேலையை பார்த்து வரணும்னு அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இங்கே தமிழில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு படம் ஒரு ரோல் நடித்து ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே மாதிரி எல்லா ரோலும் கூப்பிடுறது. இதனாலே இப்போ வந்து அது வந்து பண்ணி அதுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட்டு, சேலரியை எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவோம். பட் அங்கே வந்து திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் பண்ணலாம் தான் அண்ணன் கேட்டேன். அது இல்லை. தேங்க்யூ சாகு சசி சார். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம், போவோம், வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பாக 100% சொல்லலாம், எந்த படமே பிரச்சனை இல்லாமல் நடக்காது, பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான்.
கண்டிப்பாக எல்லா படத்துலையும் அதோட பிரச்சனைகள் இருக்கும், அது ரொம்ப இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலையுமே கொஞ்சம் முடிஞ்சிச்சு, சின்ன சின்ன டிலே எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிறைய படங்கள் நமக்கு பணம் வராமல் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. பட் அது மீறி நான் ரொம்ப முக்கியமாக சினிமா நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே அதை ஹிட்டாக்குது, அதை கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள். அதை எல்லாத்த விட அந்த படத்தை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற முதல் ஆள் வந்து ப்ரொடியூசர். ஏன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பிக்கிற எண்டுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே செலவு, மற்ற எல்லாருக்குமே வரவு தான். ஆனால் அந்த படம் ஓடிச்சுனா தான் அவருக்கு லாபம், அப்படி இல்லைனா இல்லை. ஸோ எனக்கு என் சொந்த அண்ணன் தம்பிங்க இல்லை ஃபேமிலி வந்து நமக்கு காசு தருவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு ப்ரொடியூசர்னு தெரியாமல் நமக்காக இவ்வளோ பணம் போட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த பணம் ஃபுல் பயங்கர பெரிய லாபம் இல்லைனா கூட போட்ட பணம் வரணும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால் நமக்கு முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணி ஒரு விஷயம் கூட எங்களுக்கு குறை வைக்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு சசி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நைஸ் ஒர்க்கிங் வித் விதார்த்தன, சந்தோஷ் பிரதாப், அதித், அதுல்யா, மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ, ராதிகாக்கா தேங்க்யூ ஸோ மச். நான் முகமுடியிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு நாட்டில் அந்த வீட்டில் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. ராமர் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச் சார், நடிச்சிருங்க சீக்கிரமாக. சகோ அண்ணன், அவள் தான் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஜென்வனான எஃபர்ட் போட்டு எல்லாருமே நேர்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படம் மாதிரியும் கண்டிப்பாக நம்ம எல்லா படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள், இதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். நான் 60-20 படம்லாம் ஒர்க் பண்ணலைங்க. அது எப்படின்னா, வாசு சார் 60 படம் பண்ணியிருக்காரு, அவரோட அனுபவத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். 60-20 நல்லது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை. இது மாதிரி ஒரு கதை வந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு சினிமான்னு நினைக்கிறேன். ரஷோமான் எஃபெக்ட்டுங்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம். அதை இந்த கதையில் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கூடவே வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஓப்பன் எண்ட். ஆடியன்ஸ் தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் திருத்திக்கிறேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு முதல் படம்னு நினைக்கிறேன். எனக்கும் முதல் படம் தான் இது. இந்த படம் வந்து முதல்ல ப்ரொடியூசர் சசிகுமார் சார் இந்த கதையை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நான் போகும்போது அவர் இந்த கதையை ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாராங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. எந்த ப்ரொடியூசருமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவிக்கு உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கமர்ஷியலாக ஒரு போகணும், ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் இவர் இந்த கதையை சொல்லும்போது நான் ரெடியாகவே இன்னொரு கதையும் வச்சுருந்தேன். ஒருவேளை இந்த கதை ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே இன்னொரு கதையை சொல்லி எப்படியாவது அவர்கிட்ட ஒரு அட்வான்ஸை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். பட் ஆனால் இந்த கதை சொன்ன உடனே இதில் இருக்கிற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அவர் யோசிச்சார். அது அவர் சொன்னார், அவர் என்கிட்டயே சொன்னார். இதில் நிறைய கமர்ஷியல் இருக்குது, இது நல்ல நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கதையும் நிறைய ஹியூமர்லாம் இருக்குது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்கிறதையும் தாண்டி இதில் நிறைய ஹியூமர் இருக்குது, இளைஞர்களை கவரக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பண்ணலாம், வேறு எந்த ஆப்ஷனுமே நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அதனால தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி சொல்லும்போது அடுத்தது நடிகர்கள்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது உடனே சொன்னேன் விதாத் சார். ஏன்னா இந்த விதாத் சாருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை கேட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோம். பட் அந்த கதை என்னால் படம் பண்ண முடியல அந்த சமயத்தில். பட் சீக்கிரம் அது பண்ணுவோம் சார் அது. ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் சொன்னாலும் ஒரு ஹீரோ கேட்டாங்கன்னா என் பேரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கண்டிப்பாக நான் அந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் கேட்ட உடனே நான் விதாத் சார் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதாவது நாங்கள் ஷூட்டிங்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங் போகும்போது தான் சாருக்கு நான் கதையை சொன்னேன். அது வரைக்கும் அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் என் மேலே. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு கதையை கேட்ட உடனே இன்னொரு கதையும் அவர் நல்லா பண்ணுவான், இவன் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்கிற அந்த நம்பிக்கை ஒரு புது டைரக்டர் மேலே வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட்கள் தேடிட்டு இருக்கும்போது அடுத்து எங்களுக்கு கலை கலை தான் ப்ரொடியூசர் சாருடைய முதல் சாய்ஸாக இருந்தார். கலையை பார்த்தோம், போனேன், கதை சொன்னேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், கலை கதை கேட்ட உடனே எனக்கு எந்த ரோல் வேண்டாம், விதார்த்தன ரோல் கொடுங்க அப்படின்னாரு. இல்லை ஆல்ரெடி அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ போய் சொன்னேன். ஏன்னா விதார்த்தனுக்கு விதார்த் சாருக்கு அப்போ கதையை சொல்லலையே. அவர் தான் நான் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார். சும்மா வேற வழியில், ஏன்னா இந்த ரோல் விதார்த் சார் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கலைக்காக செலக்ட் பண்ண ரோல் கலை மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு சத்தம், ஒரு கொஞ்சம் அதிகமான டெசிபிள் போனாலே பிரச்சனையாகக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன சவுண்டுகள், ஒரு ஃபோனை கீழே வச்சா கூட சில பேருக்கு அது நாய்ஸ், ஒரு பெரிய நாய்ஸாக தெரியும், ஒரு எரிச்சல் உருவாக்கும். அது சில சமயங்களில் சில நேரங்களில் அப்படி வரும். ஆனால் எப்பவுமே வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் அவருடைய கதாபாத்திரமே வந்து அவர் நடக்கிறதே ரொம்ப சாஃப்டாக நடந்தாகணும், ரொம்ப அதிர்வாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய சத்தமே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கிற அந்த பூனை நடந்து வர மாதிரி நடந்து வரணும். அந்த மாதிரி எந்த பொருளை எங்கே வைக்கிறதா இருந்தாலும் அதுவே கவனமாக வைக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது இருந்தது. அவர் பேசுகிறதே அவர் சவுண்டே ரொம்ப கம்மியாக கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், பயங்கர கலாய்ச்சிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் அங்கே ரொம்ப மினிமமான வார்த்தைகள் பேச வச்சோம். இன்னும் சொல்கிறது அதுனா அவருடைய வசனங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா படத்தில் தமிழில் வந்து குரில் நெடில்னு இருக்குது. இந்த நெடில்ங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்படும். ஸோ அந்த அது அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெவியாக அந்த சவுண்டு எதுவுமே வராதபடி ஒரு குரில் சவுண்டிலேயே கொண்டு வந்திருப்பேன் நிறைய இடங்களில். அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது படத்தில் ஒரு சீன் இருக்கும், சாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரே சாருங்கிறத பல இடத்துல திரும்ப திரும்ப அப்படி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன். சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் தான் பண்ணார். அதை அந்த மாதிரி ஒரு அற்புதமாக பண்ணினார். படம் முழுக்க அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி டப்பிங், நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வாசு சார் கூட, தங்கர் பச்சன் சார் கூட எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். டப்பிங் போகும்போது எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் பேசுவாங்க, அடுத்த சென்டென்ஸ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் விதார்த் சார் வந்து ஒரு சீனே பேசுவார். சாரி கலை சார், ஏன்னா விதார்த் சார் டப்பிங்கே இல்லை, அதனால எனக்கு தெரியல. சார் பேசுங்க சார், உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குது சார். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்தது திரிகுன். இந்த படத்தில் நிறைய பேர் நாங்கள் பேசியிருந்தோம். அது ஆக்சுவலி திரிகுன் கேரக்டருக்கு வந்து நிறைய ஆப்ஷன் எங்ககிட்ட இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில காரணங்களால் அவங்களோட எங்களால் பண்ண முடியாமல் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு சார்மிங்கான ஒரு நல்ல ரிச் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன் யோசிக்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் செந்தில் சார் கொடுத்தார் அவருடைய ஃபோட்டோ. அது வரைக்கும் அவர் எனக்கு தெரியாது. ஸோ அதை பார்த்த உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சார் இவர் தான் சார் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பார். இவ்வளோ பேர் மிஸ் ஆனது காரணமே இவர் தான் போல இருக்குது. அதனால் உடனே அவர் வர சொல்லுங்கள், அவரோட பேசி ஆகணும், அவர்கிட்ட பண்ணணும்னு. அவர் உடனே ஒரு ஃபோனில் பேசினார். ஃபோனில் பேசும்போது பயங்கர ஸ்டைலாக ஒரு மிரட்டலான ஒரு வாய்ஸில் என்கிட்ட பேசினார். அந்த வாய்ஸ்க்கு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அந்த மாதிரி பேசினார். வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ஸை காணோம். நேரில் பார்க்கும் ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து அப்படி பேசிட்டு உள்ள வந்துட்டாரு. வந்து கதை உள்ள வந்துட்டாரு, ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. வந்தோடனே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து கதை சொல்ல வரும்போது எல்லாருமே கதை கேட்டவுடனே எனக்கு கதை பிடிக்கல, இல்லை நான் பண்ணலை, என் டேட் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டு இந்த கதை பண்ணுற ஐடியா இல்லை, எங்கிட்ட டேட் இல்லை, நான் வேணான்னு சொல்றதுக்காக தான் சார் வந்தேன். என்னடா ஒருத்தர் வேணான்னு சொல்றதுக்காக ஹைதராபாத்ல இருந்து டிக்கெட் போட்டிங்க வந்துருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல அசிஸ்டன்ட் கூட கதை சாதிப்பா வெளியில விட்டாதீங்க அப்படின்ட்டு சார் ப்ரொடியூசர் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் செக்கோட வந்துருங்க சார், வெளியில ஆள் கிடைச்சில்ல அப்புறம் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கதையா எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை விட ஹெவியான ஒரு பயங்கர போல்டான பேஸ் வாய்ஸ்ல அவரை கவுத்து அட்வான்ஸ் கொடுத்து உள்ள இருக்குன்னு வந்துட்டோம். அப்புறம் சந்தோஷ் பிரதாப்
சந்தோஷ் பிரதாப் இந்த கதையை நான் எழுதும்போது எனக்கு 2 பேர் மைண்டில் இருந்தாங்க. அது ஒன்று வந்து விதாத் சார், இன்னொன்று வந்து சந்தோஷ் பிரதாப். அந்த கதையை அந்த ரோல் எழுதும்போதே அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவங்களை தவிர வேறு யாருமே வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் எது வந்தாலும் இதை அவங்களை மாற்றவே கூடாதுங்கிற நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன், ரொம்ப அடமெண்ட்டாகவே இருந்தேன். ஸோ அது மாதிரி அவர் ப்ரொடியூசர்ஸ் சொல்லும்போது அவர் வந்து இல்லை அவர் வேற மாதிரி இருக்கிறாரு, வேற மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வில்லனாக இருக்காரு, மரட்டத்தனமாக இருக்காரு. இது ரொம்ப ஃப்ரீக் அவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது எப்படி அவர் பண்ணுவார், உங்களுக்கு ஆல்ரெடி அவர் தெரியுமா, அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டார். இல்லை சார் உங்களை மாதிரி நானும் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவர் டச் ஆகிட்டார். என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, தெரியாதுன்றீங்க, அப்புறம் எப்படிங்க அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட் அவ்வளோதான் அவர் தான் வேணும் நடமுடிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டாரு, அவர் வந்தோன்னே அவர் கதை சொன்னோன்னு அதே கேள்வி அவரும் கேட்டார், என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை சார் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்க மேல நம்பிக்கையோட உங்க பிசிக் மேல இருக்கு. ஏன்னா இந்த கதைக்கு அப்படி நீங்க அந்த ட்ரைலர் டீசர்ல கூட பார்க்கலாம். இல்ல வரும்போது கொஞ்சம் கிளாமரா தான் வந்தாரு. ஏன்னா அந்த டீசர்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த ஷாட் அதுக்காகவே வச்சேன். அது இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அது வேற ஒன்றும் இல்லை. அதை விட என்னன்னா ஒருத்தர் ரொம்ப டஃப்பா இருக்காரு, முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா அது மட்டுமே அவங்க பண்ணிடுவாங்கங்கிற அர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவரும் ஒரு ஏன்னா அது ரஜினி சார் சொல்லுவார், ஒரு திடீர்னு ஒரு கோவமாக ஒரு ஆக்ஷனாக ஒரு பவர்ஃபுல்லாக பண்ணணும்னா உடம்பு டைட் பண்ணிப்பார், அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப லூஸ் பண்ணிப்பார். ஸோ அது அந்த ஒரு விஷயம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு நடிகர்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அவர் சந்தோஷ் வரும்போதும் அவர் கிடைச்ச ரோல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வரும்போது அவர் ஃப்ளெக்சிபிளாக ஒரு பாடியை லூஸாக வைக்குவார், இதுக்கு இந்த கேரக்டர் தகுந்த மாதிரி மோல்ட் ஆகிடுவாருங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். தேங்க்ஸ் சந்தோஷ், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் சொல்ல போனால் அது நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தேனோ அதை இவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா நடிகர்கிட்டையுமே நான் ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன். அது கதை சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் அது கொடுத்தேன். அந்த முதல் ஷாட் எடுக்கும்போது, முதல் சீன் எடுக்கும்போது இது இப்படி தான் அப்படி தாங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த மீட்டரை பிடிச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஈஸியாக படம் எடுக்க முடிஞ்சுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லோரும் அதை கேரக்டராக புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆகி அழகாக பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு அது ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் தேஜு இந்த நிறைய ஹீரோயின் பேசிட்டு இருந்தோம், நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே பண்ணுறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் என்னவோ காரணங்களால அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேஜு தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது விதி. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எனக்கு தேஜு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த படம் பண்ணுற வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ஒரு தேஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், நான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் ஒரு ஆடிஷன் வைப்பேன், எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஓகே பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன். வந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக வந்தாங்க, கதை கேட்டாங்க. எனக்கு ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்தாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படிலாம் கூட நினச்சேன். பட் ஆனால் என்னவோ தெரியல, நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், போயிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு தேஜு மேலே. என்னடா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு ஒரே டவுட்டே இருந்தது. பட் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன எடுக்கிறோமோ அத்தனை சீன் பேப்பரையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க போல இருக்கு, படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு டைலாக் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேஜு, தேங்க்யூ. அதே மாதிரி டப்பிங்லேயும் அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன். இன்னும் வேறு யாராவது மாற்றி டப்பிங் பேச வைக்கலாமாலாம் கூட ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசினேன். ஏன்னா அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே டப்பிங்கில் நடந்த விஷயம் தான் கொஞ்சம் வரும்போது இப்படி தான் வந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முடியலாம் வந்து எங்கடா தேஜுவை காணோங்கிற மாதிரி. ஏன்னா பேசும்போது இப்படி தேய்ச்சி அந்த முடியெல்லாம் வெளியில் வந்து கட்டி அது மாதிரி பண்ணாங்க. அப்புறம் தேஜு கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல், படத்தோட கீ பாயிண்ட்டாக அந்த கதையோட தேஜுவோட கதையை நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக ஒரு ரோல் இருந்தது. அந்த ரோலுக்கு நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்து அது எனக்கு சூட்டே ஆகலைங்கிறப்போ
அப்போது நாங்கள் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் காமிச்சாங்க, அதுல்யா. அதுல்யாவை பார்த்த உடனேயே அவனுக்கு என்னோட கேரக்டருக்கு எக்ஸாக்ட்லி இவங்க தான். ஏன்னா அந்த ஒரு 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 ஏன்னா ஒரு போல்டான ஒரு ரோல் அது. அந்த போல்டான ரோலை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு ஒரு 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 தனித்திறன் தேவை இருக்குது. அதை வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு எப்பயுமே அது உண்டு. ஏன்னா அது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண வாசு சார்கிட்டையும் தங்கர் பச்சன் சார்கிட்டையுமே அதை நான் கற்றுக்கிட்டேன். எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு ஆடிஷன் பண்ணுங்கிறத ஒரு விஷயமா வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க எனக்கு ஒரு சீனை அனுப்புகிறேன், நீங்கள் அது பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அங்கே கேரளாவில் இருந்தாங்க. ஒன்றுமே பிரச்சனை எதுவுமே யோசிக்காமல் உடனே அவங்க பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது. அடுத்த நிமிஷமே வர வச்சுட்டோம், உள்ளார வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே அடுத்தது ஜான் விஜய் சார். இந்த படத்தில் இவங்களெல்லாம் தாண்டி இவங்க அத்தனை பேருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சமாளிக்கணும், சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆளாக வரும்போது அதுக்கு ஜான் விஜய் சாருக்கு சொன்ன உடனே எல்லாருமே உடனே ஓகேன்ட்டாங்க. ஒரே சாய்ஸ் தான்ங்கிற மாதிரி எல்லாருமே ஓகே அப்படின்ட்டாங்க. அவர் இன்னைக்கு வர முடியல, ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். வந்திருந்தானே இன்னும் கொஞ்சம் செட்டு கலகலகான மாதிரி இருந்திருக்கும், இந்த ஸ்டேஜே வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் படம் பண்ணது அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு 5 நாள் தான் ஒர்க் பண்ணார். பட் ஆனால் டப்பிங் அவர் கூப்பிடும்போது, சார் இதுனா ஒரு 2 மணி நேரத்தில் நான் பேசிட்டு போயிடுவேன் சார், அது ஒன்று ஒரு 5 நாள் தானே வந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் 1 நாள் தேவைப்படுவீங்க சார் அப்படின்னு. எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். முதல்ல ஸ்டுடியோக்கு வாங்க சார், டப்பிங் தேட்டர் வாங்க, வந்தோடனே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. வந்தோடனே அவரோட சீன்ஸ்லாம் பார்த்தோன்னே, ஐயா சார் இது இவ்வளோ இருக்குது, இதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மெனக்கெட்டு ஃபுல்லாக சின்சியராக இருந்து அதை பண்ணி கொடுத்துருந்தார். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தேஜுவோட மதர் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சுந்தரா ட்ராவல்ஸ் ராதா அவங்க. இன்றைக்கி அவங்களால வர முடியல. அதை தவிர ஸ்வேதான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு கலையோட பேரை நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே ஷூட்டிங்கில் கமிட் ஆனதுனால அவங்களால வர முடியல. அப்புறம் சரத் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் ஜாயின் பண்ணார். அவர் இந்த வண்டியில் ஏறினார். அது எனக்கு தெரியாது. ஆனால் டிவிலாம் அதிகமாக பார்க்குறது இல்லை, அதை பற்றி எதுவும் தெரியாது. எப்போ ரீல்ஸில் வர்றது உண்டு, யாராவது சொன்னாங்கன்னா பார்க்குறது உண்டு. அது ஒரு என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. அது ஒன்றும் மாற்றிக்க முடியல. அதனால் எனக்கு பெருசாக தெரியாது, சரத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது. சார் வந்த உடனே அவர் நிறைய காமெடி பண்ணுவார், பயங்கரமாக அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அவருடைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் உண்மையாக நிறைய காமெடிலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த ரோலுக்கு போடுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. பட் இருந்தாலும் சரி வர வைப்போம்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஏன்னா எப்போ ஒருத்தர் காமெடி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அப்போ அவங்களால எல்லா ரோலும் பண்ண முடியுங்கிறது வந்து விதி. ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சீரியஸான ஒரு டஃப்பான ஒரு ரோல் எல்லாருமே பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு காமெடி வந்து எல்லோரும் பண்ணி சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் அது. ஸோ ஒருத்தருக்கு காமெடியாக தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் அது பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சவால். அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு நான் எந்த ரோலான தைரியமாக கொடுக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்த உடனே இதை எடுத்தோடனே அவர் சொன்ன மாதிரி இது காமெடி படம் இல்லை, காமெடி ரோல் இல்லை, இது ஒரு சீரியஸ் ரோல் அப்படின்னு அவர் வெளியில் போயிடலாமாலாம் கூட யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை பண்ணுவோம், போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி வந்தார். வந்த உடனே அவர் கம்ப்ளீட்லி அவரை நான் சேஞ்ச் பண்ணி அவரை சின்சியராக அப்படி பண்ண வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சரத். ஓகே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே முடிச்சிடலாம். அப்புறம் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. டைம் ஆச்சு, சாரி ரொம்ப எனக்கு பேச முடியல. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து முதல்ல கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு, ரொம்ப அட்டாசமாக பண்ணியிருந்தாரு. நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் அழகாக அவர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. அவர் அழகாக கொடுத்த ஒரு விஷயத்த ராமர் ரொம்ப சிறப்பாக எடிட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு நிறைய சண்டை நாங்கள் போட்டிருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட. பட் அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்தோம். டைரக்டர் நான் என்ன நினச்சேன்னா அந்த ஃபீல் எல்லாத்தையுமே எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம் ஸ்பேஸில் கிடைச்ச ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டிசைனர் சூப்பராக பண்ணியிருந்தார் சந்துரு. ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு, ரொம்ப அட்டாசமாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நான் நினச்ச மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்தீங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி இந்த கலரிஸ்ட் நான் சொல்லணும். இந்த படத்தோட கலரிஸ்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அவர். பிரசாத் நேச்சுரல் ஸ்டுடியோவில் இருக்கார், அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் எடுத்து அவர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் சவுண்ட் டிசைனிங் உதயும் அருமையாக பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு. சவுண்ட் டிசைன் பண்ண சதீஷ், அவருக்கு என்னுடைய நன்றி, ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது நிறைய பேருக்கு இது ஒரு முதல் படம். ஆனால் அவங்க எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய தேங்க்ஸ்.
அப்புறம் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஜூன் 12 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.